Hi friends and welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது வந்து ஒரு சூப் ரெசிபி, அதாவது வெஜிடபிள் சூப் ரெசிபி. இது within 10 minutesல நம்ம இந்த டெலிஷியஸான ஒரு சூப்பை பண்ணி முடிச்சிடலாம். நமக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சூப்பை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டா போதும், நமக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர், மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கே வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு கேரட்டோடைய டேஸ்ட் வந்து நல்லா பிடிச்சதுனால நான் வந்து கொஞ்சம் நிறையவே கேரட்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கேபேஜ், கேப்சிகம், வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். நம்ம பட்டர் போட்டிங்க அப்படின்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால தான் நான் போடல. அண்ட் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பச்சை மிளகாவை வந்து போட்டு நம்ம லைட்டாக சாட்டே பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். அப்போ வந்து நமக்கு அந்த க்ரீன் சில்லியோட ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லாவே கிடைக்கும். இப்போ நம்ம எல்லா வெஜிடபிள்ஸுமே ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வதங்கி வந்ததும் நம்ம இதில் வந்து தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். நான் இங்கே வந்து என்கிட்ட பீஃபோடைய ஸ்டாக் வந்து இருந்துச்சு. ஸோ நான் அதை தான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் முங்கி வர்றது வரைக்கும் நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து வந்து 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் வினிகர், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி போட்டிருக்கேன். இந்த டைமில் வந்து சால்ட் செக் பண்ணி நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம் ஒரு 2 to 3 minutes கிட்ட. இப்போ நாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ நம்ம இதை வந்து ஆற வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா ஆறி வந்ததும் நம்ம இதை வந்து கிரைண்ட் பண்ணி ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் இந்த பேஸ்ட்டை வந்து அந்த ஸ்டாக்கில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்து அடுப்பில் வச்சு ஒரு 2 to 3 minutes கிட்ட நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து சூப்புக்கான சீசனிங் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக கொஞ்சம் வெங்காயமும் மல்லி இலையும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெயில் சாட்டே பண்ணி நல்லா வந்து இது பண்ணாதீங்க, அந்த கிறிஸ்பினஸ் போகக்கூடாது, லைட்டாக சாட்டே பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான டெலிஷியஸான சூப் ரெடி ஆகிடுச்சு வித்தின் 10 minutesல. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப். கண்டிப்பாக நீங்களும் இந்த டெலிஷியஸான ஒரு சூப் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும். அண்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லாவே பிடிக்கும். நீங்கள் இதை வந்து டாட்லர்ஸ்க்கு கூட கொடுக்கலாம். அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்தி அண்ட் நியூட்ரிஷியஸான ஒரு சூப், ஃபுல் ஆஃப் வெஜிடபிள்ஸ். நம்ம இதில் எந்த இதுவுமே ஆட் பண்ணிக்கல. பட் குழந்தைங்களுக்கு டாட்லர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கும்போது இந்த வினிகர், சோயா சாஸ்லாம் வந்து ஆட் பண்ணாதீங்க, ப்ளெயினாக கொடுங்க. அண்ட் பீஃப் ஸ்டாக் தான் ஆட் பண்ணணுன்னு இல்லை, நீங்கள் நார்மல் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்டு கண்டிப்பாக பண்ணி எனக்கு ரிவ்யூ சொல்லுங்கள். ஸோ இன்னொரு நல்ல ரெசிபியாக நான் உங்களை மீட் பண்ண வரேன். Until then, it's bye from Roshna, from Roshna Secret Diary. Take care and bye-bye. Thank you so much for watching.